तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு 14வது அத்தியாயம் ஜட இயற்கையும் முக்குணங்களும் அப்படின்னு. நம்ம இப்ப வந்து ஜட இயற்கை இயற்கையும் என்னது போன இதுல வந்து தலைப்பு என்னவா இருந்துச்சு? இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் அப்படின்றது. இதுல வந்து ஜட இயற்கையையும் அனுபவிப்பவனாக பகவானையும் கான்சியஸ்னஸ் அப்படின்ற அந்த உணர்வையும் பத்தி சொன்னாங்க. இப்ப இந்த ஜட இயற்கைக்கு எப்படி முக்குணங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்ல போறாங்க. இதுல என்ன வருதுன்னா, முக்குணங்கள் என்ன, அதனுடைய தன்மை என்ன, அத்தன்மையில் செய்யப்படும் செயல்கள் யாவை, அந்த முக்குணங்கள்லயும் என்னென்ன செயல்கள் நம்ம ஆற்றுவோம், செயல்களின் விளைவு, இந்த குணத்துல இருந்து செஞ்சா என்ன விளைவு, அந்த மாதிரி. அப்புறம் இந்த குணத்துல இருக்கக்கூடியவர்கள் இறக்கும் தருவாயில் செய்யும் செயல்களை பொறுத்து எப்படி எந்த லோகம் அடைவார்கள். அப்புறம் குணங்களுக்கு இந்த 3 குணங்களை பத்தி சொல்லிட்டு இந்த குணங்களை அப்பாற்பட்டு போவது எப்படி அப்படின்றத சொல்றார். இதுல வந்து ஸ்லோகங்கள் 27 தான், சின்ன அத்தியாயம் தான். இதுல வந்து பிரகிருதி, போக்தா, உணர்வு, க்ஷேத்திர, க்ஷேத்திரஜ்ஞ, ஆன்ம ஞானம் எல்லாம் 13வது அத்தியாயத்துல பார்த்தோம். இப்ப அந்த பிரகிருதி, அதாவது பிரகிருதி அப்படின்றத எடுத்தார். இப்ப அத விளக்கமா சொல்ல போறார், முக்குணங்கள் என்ன அப்படின்னு. இப்ப இங்க வந்து பகவான் வாச்சால தொடங்குது. தூய ஞானத்தினை இங்க வந்து போற்றுகிறார் பகவான். ஞானத்தில் சிறந்த பரம ஞானத்தை மீண்டும் உனக்கு நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த பரம ஞானம், ஆத்ம ஞானம் 2வது அத்தியாயத்துல சொன்னார். அதுக்கப்புறம் போனதுலயும் ஆத்ம ஞானம் அப்படின்றத கொஞ்சம் எடுத்து எல்லா இடத்துலயுமே வருது. ஆனா இப்ப சொல்றார், நான் அந்த சிறந்த பரம ஞானத்தை உனக்கு மறுபடி கூறுகிறேன். இந்த ஞானத்தை அறிந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீகமான திவ்யமான பக்குவ நிலையை அடைந்துள்ளனர். இதை நீ இன்னும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளப்பொள்ள நீ பக்குவ நிலையை அடைவாய். அது மாதிரி ஏன்னா அப்படி அறிந்த முனிவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. இந்த பரம ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் என்னை போன்றது ஒரு தன்மையை அடைய முடியும். இந்த பரம ஞானத்தை அடைந்தவர்கள் என்னை போன்றது ஒரு நிலைமை அப்படின்னா
நிலையை தன்மையை பெற முடியும். அதாவது பகவானுடைய ஆன்மீக உடல் எப்படி இருக்கும்? அதற்கு வந்து தசை அப்படி நறுக்குனா வந்து ரத்தம் கொட்டுறது, அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது? அப்புறம் அது கொட்டிக்கிட்டே இருக்கும். அது நிக்காது. அது தன்மையெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அது நிக்கிறதுக்கு வந்து நம்ம மருந்தோ ஏதோ போடணும். இல்லன்னா அது கிளாட் ஆகணுங்கிற தன்மை இருக்கு. அந்த ரத்தத்தினுடைய தன்மையை பொறுத்து நம்முடைய நோய் முடிவு செய்யப்படுகிறது. அந்த மாரிலாம் இல்ல. ஆன்மீக உடல் அப்படிங்கும்போது, அதுல நேற்று, இன்று, நாளை இல்ல, பழசு இல்ல, புதுசு இல்ல, நோய் இல்ல, மூப்பு இல்ல, வியாதி இல்ல, அந்த மாதிரி ஒரு உடல். என்னைப் போன்றது ஒரு உடலை பெறுவார்கள். ம். ஆன்மீக உடலை பெற்ற திவ்யமான நிலை பௌதிக உடலுடைய இந்த தன்மையை விட பன்மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்றார். இவ்வாறு என் நிலையை அடைந்தவர்கள் ஆன்மீக லோகங்களை அடைந்தவர்கள். படைப்பின் போது பிறப்பதோ பிரளயத்தின் போது தொல்லையுறுவதோ இவர்களுக்கு இருக்காது. படைப்பின் போது அப்படியே இந்த சுழல்ல வந்து சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததுல நானே விதையளிக்கும் தந்தை உயிரினங்கள் அத்தனைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் மமயோனிர் மகத் பிரம்ம, மொத்த ஜட இருப்பம் மகத் பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஜட ஐம்பூதங்கள்னு அந்த மாதிரி அந்த மகத் தத்துவத்துக்குள்ளதான் இந்த மொத்த ஜட இருப்புமே. ஜட அதாவது இந்த மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ், ஜட இயற்கையில இருக்கக்கூடிய அனைத்து வாழ்வும் அதில் தான் அடங்கும் அப்படின்னு சொல்றார். அதுவே எனது கருவறையிலிருந்து தான் அத்தனையும் வருகிறது. அதில் அந்த அந்த அதற்கு கர்ப்பத்தை வழங்குபவன் நான். அது முளைத்து வளர்கிறது என்றால் என்னிடம் இருந்துதான் அதற்கு அந்த விதை செல்கிறது. இப்படி எல்லா உயிர்வாழிகளையும் நானே படைக்கிறேன். உயிர்வாழிகளின் படைப்புக்கு நான் காரணமாகிறேன் அப்படின்னு. இதுல என்ன சொல்றாருன்னா, பொருளுரையில வந்து ஒரு உவமை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேள் தனது முட்டைகளை அரிசி குவியலில் மீது இடும். அப்ப அதனால் குஞ்சுகள் அரிசி குவியலிலிருந்து எழும்பி வரும் இல்லையா? அந்த முட்டை வந்து தேளினுடைய முட்டை அரிசி முட்டை குள்ள அரிசி குவியலுக்குள்ள போட்டிருக்குமா. அப்ப அந்த தேள் குஞ்சுகள் அரிசி குவியலிலிருந்து வரும். இதை தேள் குஞ்சுகள் அரிசி குவியலிலிருந்து பிறந்தது என்று சொல்லலாமா? அதாவது நான் பார்க்கல, அந்த தேள் முட்டை இடுவதை நான் பார்க்கவில்லை என்பதற்காக அந்த தேள் முட்டைகள் அரிசி மூட்டையிலிருந்து தான் வருகிறது, அரிசி குவியலிலிருந்து தான் வருகிறது, தேளிலிருந்து வரவில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை கொண்டு முடிவு செய்வது தவறு இல்லையா? மூலத்தை அறிய வேண்டும். அந்த மாதிரி சொல்றார். அது போலதான் உயிர்வாழிகள். நம்ம பிறப்பது நம்மிலிருந்து, அந்த உயிரிலிருந்து, இன்னொரு உயிர்வாழியிலிருந்து அப்படிங்கிறதுக்காக அவர்களே விதை கொடுத்த தந்தையாகி விட மாட்டார்கள். பகவானிலிருந்து வந்தது அது அப்படின்னு சொல்றார். ஜட இயற்கையிலிருந்து பிறப்பது போல தோன்றினாலும் உண்மையில் விதை கொடுப்பவர் பகவானே அப்படின்னு சொல்றார். சர்வ யோனிஷு கௌண்டேய மூர்தயா சம்பவந்தியக தாசாம் பிரம்ம மகத்யோனிர் அஜம் அகம் பீஜ பிரதபிதாக அப்படின்னு வருது. எல்லா உயிரினங்களுக்கும் பல்வேறு உருவம் பெற்று தோன்றுகின்றன. அவற்றுக்கெல்லாம் விதையை கொடுக்கும் தந்தையாக நானே இருக்கிறேன். தாசாம் அவற்றுக்கு பிரம்மனா உன்னதமான, மகத் ஜட வஸ்துக்களின் கருவறை, மகத்யோனி நானாக இருக்கிறேன். அது எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்த யோனியாக, கருவறையாக நான் இருக்கிறேன், நானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். முக்குணங்களின் அறிமுகத்தை இப்ப பண்ண வரார். இத சொல்லிட்டு நானே அதை படைக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டு அனைத்துக்கும் பீஜம் நான் அப்படின்னு சொன்னவர். ஜடத்திலிருந்து தோன்றினாலும் அதன் மூல காரணம் நானாக இருக்கிறேன். ஜடத்திலிருந்து தோன்றுகிறது. நம்ம பாக்குறோம் இல்லையா? ஒரு தாய் பெறுகிறாள், ஆனாலும் அதனுடைய விதை நாம நினைத்துக்கிறோம் அந்த தந்தையிலிருந்து வருகிறது. அப்படியும் இல்ல, அது பகவானிலிருந்து வருகிறது அப்படின்னு. இந்த ஜட தொடர்பு, அதாவது ஒரு ஒரு ஏதோ ஒன்று வந்தால் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அத இல்லையா? இப்ப வந்து ஒரு நீரை வந்து நம்ம காப்பர் இதுல ஊத்தி வச்சோம்னா அதுக்கு உண்டான எஃபெக்ட் அந்த இதுல இருக்கும். மண்பானையில ஊத்தி வச்சா ஜில்லுன்னு இருக்கும்ன்றோம். எதுல ஊத்தி வைக்கிறோமோ அதனுடைய பிரபாவம், அதனுடைய தன்மை அந்த நீருக்கு வரும். அது போல நீர் அதன் தன்மையை உள்வாங்கிக்கும். அந்த அது உள்வாங்கி கொண்டு நமக்கு கொடுக்கும். அதுதான் வந்து நீர் அடைகிற மாற்றம். அது போல உயிர்வாழி அப்படின்ற அந்த ஆத்மா நித்தியமான உயிர்வாழிதான். ஆனா ஜட தொடர்பு அப்படிங்கிற அந்த கண்டெய்னருக்குள்ள போறான். ஜட தொடர்பு பெறும்போது ஜடத்துக்கே உரிய தன்மையை அந்த ஆன்மாவுக்கு கொடுத்து விடும்.
ஜடத்துக்கு உள்ள தன்மை என்ன? முக்குணங்களுக்கு ஆட்படுவது. முக்குணங்களுக்கு அது ஆட்படும். அதற்கு வந்து சோர்வு இருக்கும், ஓய்வு வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் முக்குணங்களுக்கு ஆட்படுவதுதான். சோ இத வந்து அந்த அந்த தண்ணி அதுல ஊத்துனா அந்த தண்ணி அதோட தன்மையை எடுத்துக்கொள்வது போல உடலுக்குள் இந்த ஆன்மா போய் சேரும் பொழுது இந்த ஆன்மா அந்த உடலினுடைய தன்மையை முக்குணங்களுக்கு முக்குணங்களை தான் ஏற்கிறது. அதனால அதோட கட்டுண்டு போயிடுறது. அதனால இதுவும் வந்து சத்வ ரஜோ தமோ குணத்துக்கு ஆட்படுது அப்படிங்கிறது. சோ இப்ப அதனுடைய தன்மை என்ன? பந்தப்படுவது எதனால் அப்படின்லாம் இப்ப சொல்றார். இப்ப சத்துவ குணம் மற்றவற்றை விட தூய்மையானது, பிரகாசப்படுத்துவது, அது இருந்தா கொஞ்சம் பிரகாசமாகும், பாவ விளைவுகளிலிருந்து விடுவிப்பதாக உள்ளது. அது இருந்தா வந்து பாவ விளைவுகள்ல இருந்து நீங்க விடுவிக்கிறதுக்கு ஒரு குணம் இருக்கணும் இல்லையா? அது. அப்புறம் பந்தப்படுவது எதனால்னா இன்பம், ஞானம் ஞானம் வருகிறது. அதாவது இன்னசென்ஸ் இஸ் பிளிஸ்ன்னு சொல்லுவாங்க. தெரியாத வரைக்கும் தேவல. தெரிஞ்சிருச்சுன்னா பயம். தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை பத்தி உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கவலையோ வருத்தமோ எதுவும் வரலாம். அந்த மாதிரி இன்பம், ஞானம் இவற்றின் தொடர்பால் இந்த இன்பத்துல நம்ம வந்து தொடர்பு வந்தால் கூட ஒரு பாதிப்பு வரும். அதனால் ஒரு சந்தோஷம் வருவது கூட பாதிப்பு தான். ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதால் நல்லதும் வரலாம், தீமையும் வரலாம். நல்ல ரியாக்ஷன் நம்ம கிட்ட நல்ல பாதிப்பு ஏற்படலாம். சில சமயம் நிம்மதி அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதியா இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டா பயமாவும் இருக்கு சில விஷயங்களுக்கு இல்லையா? சரி, இப்படியாக இந்த முக்குணங்களின் தொடர்பால் பந்தப்பட்டுள்ளனர் அப்படின்னு. ஏன்னா அவை ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன, அதனால் பாதிக்கப்படுகின்றன. அப்புறம் அறிஞர்கள், விஞ்ஞானிகள், கல்வியாளர்கள், பல கை தேர்ந்தவர்கள் எல்லாம் ஞானத்துக்கு கட்டப்பட்டவர்கள். ஞானம் எப்படி அவர்களை கட்டுப்படுத்துது அப்படின்னா இந்த சத்துவ குணம் எப்படி ஒரு இஃபெக்ட் கொடுக்குதுங்கிறதுக்கு இத சொல்றாங்க. சரிங்களா? சத்துவ குணம் மற்றதை விட நல்லது. அவர்களுக்கு வந்து சத்துவ குணம் என்ன கொடுக்கும்? இன்பத்தையும் கொடுக்கும், ஞானத்தையும் கொடுக்கும். சத்துவ குணம் உடையவர்கள் இன்பத்தினாலும் பாதிக்கப்படுவார்கள், அந்த ஞானத்தினாலும் பாதிப்புன்னா என்ன? அதனால ஒரு மாற்றம் ஏற்படும். இப்ப வந்து அதற்கு உதாரணமாக நம்ம யார் சொல்லலாம்? சத்துவகுணம்னா ஞானம் நிரம்ப பெற்றவர்கள், நல்ல ஞானம் பெற்றவர்கள். யாரு? அறிஞர்கள், விஞ்ஞானிகள், நம்ம கல்வியாளர்கள் அப்படின்லாம் சொல்றவங்க. எல்லா எதுலயும் கை தேர்ந்த திறமைசாலியாக இருக்கக்கூடியவர்கள். ஞானத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அவர்களுடைய ஞானம் அவர்களை கட்டுப்படுத்தும். அறியும் ஆர்வம் குறைவதே இல்லை. இன்னும் இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வருதுன்னா தான் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அந்த இதுலயும் சேரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திரும்ப ஒரு எழுச்சி வரும். சோ ஒரு ஞானத்தை பார்க்கும் பொழுது, ஞானத்தை பெறும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது. சோ சுருக்கமா சொல்லணும்னா ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல அவர்கள் வந்து அந்த கல்விக்கு ஒரு அடிமை போல இருப்பாங்க. இன்னும் இன்னும் தெரிந்து கொள்வது அப்படின்னு. அறியும் ஆர்வம் அவர்களுக்கு குறைவதே இல்லை இந்த சத்துவ குணத்தில் இருப்பவர்களுக்கு. அறியணும் அறியணும் அறியணும்ன்ற ஒரு தாகம் இருந்து கொண்டே இருக்கும். தன்னால் கற்க முடிகிறது, அதனால் தான் நாம் கற்கிறோம் என்ற உணர்வும் கூட இருக்கிறது. அது வந்து ஸ்லைட்லி எனக்கு அது போனா நான் கத்துக்கிட்டுருவேன், பார்த்தோன்னே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ற ஒரு சிறு கர்வம் அதில் இருக்கிறது. நான் கற்றுக்கொண்டே இருப்பேன், எனக்கு நான் அதை நல்லா கத்துக்கிட்டுருவேன், பார்த்தோன்னு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்லைட்டான ஒரு உயர்வு மனப்பான்மை. சரி, எந்த விதமான பந்தமும் துன்பம் தான் தருங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. அதுவான பாதிப்பு. அதாவது ஞானம் கிடைப்பது கூட ஒரு நல்லதுதான், அது நல்லதுதான்னாலும் கெட்ட சகவாசத்துக்கு அது நல்லதே தவிர அது சுத்த சத்துவம் கிடையாது, ஒரு சுத்தமான குணம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கூட எனக்கு நல்லா வந்துரும், நான் சத்துவமானவன் அப்படின்னு நினைக்கிறது கூட நமக்கு ஒரு கர்வத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எல்லையற்ற ஆசை கொடுக்குமா அடுத்தது. எது? ரஜோகுணம். அது வந்து கிடைக்காட்டி ஏக்கம், ஐயோ கிடைக்கல 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 அப்படின்னு. இதுதான் வந்து ஆசைக்கும் ஏக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, வேணும் வேணும் இல்லையே, வேணும் வேணும்னு நினைக்கிறது ஆசை, இல்லையே ஐயோ இல்லையே அப்படின்னு நினைக்கிறது ஏக்கமா. சரி, இப்படி
பலநோக்கு செயல்கள்ல போய் பந்தப்பட்டுருவாங்க. எனக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும் அப்படின்னு ஒரு பலனை எதிர்பார்த்து போய் நிக்கிறது இந்த ரஜோகுணம். அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் விடாமல் இருக்கும். அதுவே ஆசையாக மாறும். சோ அப்ப அந்தஸ்துக்கு ஆசை. அதனால கடின உழைப்பு பண்ணுவாங்க. அந்த கடின உழைப்பு பண்ணா நம்ம ஒரு ஆசையை எதிர்பார்த்து நாம் செய்யும் பொழுது அந்த பலன் நம்மளுக்கு வேணும். பலனை எதிர்பார்க்க தான் செய்வோம். அப்ப உம் பலனில் ஒரு பற்று வந்துருது. சரி, இதுதான் வந்து அது எப்படி சத்துவகுண பற்று, இது ரஜோகுண பற்று. அடுத்தது இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, இப்படிதான் பந்தப்படுகிறார்கள். இந்த பலன் வேண்டும் அப்படிங்கறதுல பற்று. இது வந்து ஞானம் இன்னும் இன்னும் வேணும் அப்படின்றத, நான் ஞானவானாக இருக்கிறேன்ற ஒரு உயர்வு மனப்பான்மை கூட இதுல வந்துருது. இதுல வந்து இன்னும் இன்னும் வேண்டும் என்கிற பற்று வருது. அதான் வந்து ரஜோகுணத்துல. அடுத்த மூன்றாவது தமோ குணம். அதனோட தன்மை என்ன? அறியாமையில் பிறந்தது தமோ குணம். அதுக்கு வந்து ஒரு மூளையே இல்ல. அப்படியே மயங்கி இருக்கும் அது. இதுதான் கரெக்ட், தான் செய்வதுதான் கரெக்ட். தூங்கிட்டு இருந்தா போதும். அம்மா சாப்பாடு போடுறாளா, சரி நான் எதுக்கு உழைக்கணும், அப்பா சம்பாரிச்சுட்டு தானே இருக்காரு. சில பேர் வேலை பார்க்காம ஒரு உருப்படியான காரியங்கள் செய்யாம இருக்கிறவங்கள தமோ குணத்துல இருக்கவங்க, தன்னுடைய பொறுப்பை உணராமல் இருக்கிறவர்கள். அவர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் அப்படின்னா, உண்மை எது என்று அவர்களுக்கு தெரிவதில்லை. ஏன் தெரிவதில்லை? அவர்களை ஒரு திரை மறைக்கிறது. என்ன திரை? அந்த மாயை என்கிற திரை உண்மையை மறைத்துக் கொள்கிறது. உண்மை என்பது சூரியனானால், மாயை என்கிற ஒரு மேகம் போய் ஒரு சூரியனை மறைப்பது போல உண்மையை அவர்கள் அறிவதில்லை. உண்மையை கண்ணில் இருந்து இது மறைத்து விடுகிறது இந்த மாயையானது. சோ புரியும் தன்மையே இல்ல. உண்மை பார்க்கலன்னா எப்படி புரியும்? டீச்சர் போர்டுல எழுதுறது நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னா என்ன புரியும் நம்மளுக்கு? அது மாதிரி. சோ தமோகுணத்தில் ஏற்படும் விளைவு என்ன அப்படின்னா, பைத்தியக்காரத்தனம், சோம்பல், உறக்கம். என்ன பண்ணணும்ன்ற பொறுப்பே இல்ல, தெரியவே இல்லைன்னா பேசாம படுத்தே தானே இருப்பாங்க. அது அப்ப இதனுடைய சாரம் என்ன அப்படின்னா, 9வது ஸ்லோகத்துல வருது. சத்வகுணம் இன்பத்தினாலும், ரஜோகுணம் செயல்களின் பலன்களாலும், தமோகுணம் பைத்தியக்காரத்தனத்தாலும் பந்தப்படுகிறது, பந்தப்படுத்தப்படுது. இது மூணும் எதுல பந்தப்படுத்து? அது வந்து இன்பம், இன்பம் இன்னும் நிறைய இன்பமாக இருக்கிறது. சோ இந்த இன்பத்துக்கு பந்தப்பட்டுறோம். இதுல வந்து பலன் கிடைக்குது நம்மளுக்கு, செயல்களின் பலன். ஒண்ணு செய்யறோம், அப்படி கிடைக்குது, இப்படி கிடைக்குது, நல்ல லாபம், நல்ல பெயர் புகழ், அதுக்கு பந்தப்படுறோம். தமோ குணத்துல என்ன, ஒண்ணும் பண்ண வேணாம், யார்கிட்டயும் ஒண்ணும் பேச வேணாம், நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் வந்து சோம்பலா இருந்தா போதும், எனக்கு லேசியா இருக்கணும். சோ அதுல இந்த பைத்தியக்காரத்தனத்துல இப்படி பந்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சுழல் குணங்கள் சுழல் போல மாறி மாறி வருமா? எப்படி வரும் அப்படிங்கறத இப்ப சொல்றார். எந்த குணம் மேலோங்கி உள்ளது என்பதை நடவடிக்கைகள் மூலமே புரிந்து கொள்ளலாம். ஒரு குணம் இப்ப எனக்குன்னா, நான் வந்து சத்துவம்னா சத்துவமாவே இருக்க மாட்டேன். மூணும் மாறி மாறி வரும். எல்லாருக்குமே மூணும் மாறி வரும். அதாவது ஒருவருக்கு ஒரு நேரமாவது ஒரு நாளில் சத்துவகுணம் கண்டிப்பாக வரும். அது போல சோ அந்த சூழல் எப்படி ஆகுது அப்படின்றத சொல்றாரு இப்ப. சர்வ துவாரேஷு எல்லா கதவுகளிலும், தேகேஸ்மின் இந்த உடலில், பிரகாஷ உபஜாயதே பிரகாசம் விருத்தி ஆகிறது. வருதா? அதாவது ஒவ்வொரு துவாரங்களிலும் இந்த உடல்ல இருந்து பிரகாசம் உருவாகிறதாம். 9 துவாரங்கள் சொல்றாங்க. 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசி துவாரங்கள், ஒரு வாய், ஒரு பாலுறுப்பு, ஒரு ஆசனவாய், 9. சோ இந்த சத்துவகுணம் மேலோங்கிய நிலையில் இருப்பவன் அனைத்து துவாரங்களும் சரியாக செயல்படும். எல்லா துவாரங்களும் சரியா செயல்படும். சத்துவகுணம் மேலோங்கி இருப்பவனுக்கு சரியாக காண்பான், சரியாக கேட்பான், சரியாக சுவைப்பான், சரியாக நுகர்வான், சரியாக பேசுவான், எல்லாம் சரியா இருக்கும். முறையே சொன்னாலும் நல்லா, அதாவது நம்ம வந்து அவர்களை ஒரு சரியான முறையில் கூப்பிட்டு, இல்ல நம்ம தவறாகவே பேசினால் கூட அதை சரியான முறையில் எடுத்துக்கொண்டு கொள்ளக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. சத்துவ குணத்தில் இருப்பவர்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம தப்பாவே சொன்னாலும் அதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அடுத்தது ரஜோகுணம் அதிகரிக்கும் போது, மேலோங்கும் போது என்ன குணம் இருக்கும் அப்படின்னா, பெரும் பற்றுதல், பேராசை, திருப்தி அடையாத குணம், கட்டுப்பாடே இல்லாத ஆசை,
இதுதான் இல்ல. எதன இப்பவே அடம் புடிச்சு வாங்கணும்னு நினைக்கிறோம்ல, அந்த மாரி. இன்னதை செய்யலாம், செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடே இல்லாத ஆசை. ஆசைப்பட்டதை அனுபவித்தால் சரி, அ ச சட்ட திட்டமே வேண்டாம் அப்படின்னு. மனநிலை எந்த மாரி இருக்கும்னா, அனுபவிச்சா சரி. இதுக்கு என்ன சட்டதிட்டம்? எனக்கு இது பிடிக்குதுன்னா நான் செஞ்சா என்ன? அந்த மாரி. அதாவது இது தவறு. அ யாரோ ஒரு அதாவது இப்ப திருமணத்தை மீறிய தொடர்பு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பழகுனா என்ன? நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு. அத செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு. அதுபோல குழந்தைகளும் நான் எதுக்கு 4 பேரோட பழகினா என்ன? அது ஒரு முறை இருக்கிறது. அதுக்குன்னு ஒரு நியமம் இருக்கிறது. கட்டுப்பாடு இருக்கிறது. அப்படி கட்டுப்பாடு இல்லாமல் மனம் போன போக்கில் நடந்து கொள்வது ரஜோகுணம். ஏன்னா அது ஏன் ஏற்படுகிறது? ஏக்கத்தினால், ஒரு திருப்தியற்ற தன்மையினால், அப்புறம் பலனில் மிகுந்த ஆசை, அப்புறம் தீவிர முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். கிடைக்கலையா? பேராசை இருக்குல்ல, அதனால திரும்ப 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 வலை வீசிக்கிட்டே இருக்கிறது. அது கிடைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி. ம் அ அ அதாவது இப்ப பாருங்க, நம்ம ஆசை கொள்ளும்போது, தேவை ஏற்படும்போது நமக்கு ஒரு சிறு வீடு இருந்தால் போதும். அதையே ஏன் மாளிகை மாதிரியும், அரண்மனை மாதிரியும் கட்டணும்னு நெனைக்கணும்? அதுதான் ஒரு உதாரணம் ரஜோகுணத்துக்கு. ரஜோகுணத்தில் முன்னேற்றம் சந்தோஷம் கொடுக்காது. அடுத்து, அடுத்து, அடுத்து என்றே ஓடும். ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு, ஒரு வீடு அப்டின்னா அதுல திருப்தி ஆகாது. இன்னும் என்ன பண்ண போறோம்? இன்னும் என்ன பண்ண போறோம்? அப்டின்னு அந்த பார் ரெய்ஸ் ஆயிட்டே போகுமா ரஜோகுணத்துல. இந்த ராட் ரேஸ்ல போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, கார்ப்பரேட் லேடர்ல அதுதான் இது. அப்புறம் அடுத்தது தமோ குணம் மேலோங்கும்போது என்ன இருக்கும்? பிரகாசமே இல்ல. பிரகாசம் இருக்கும் சத்வகுணத்துல. இதுல பிரகாசமே இருக்காது. இருள் தான் இருக்கும். செயலற்ற தன்மை இருக்கும். செய்யவே மாட்டேன். காரியமே நடக்காது. அப்படியே எடுத்து 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 வைக்கவே மாட்டாங்க. பிரிச்சு பிரிச்சு போட்டபடி சாமான் இருக்கும். அதெல்லாம் தான் தமோ குணம். பைத்தியக்காரத்தனம். அது மயக்கம். மனதில் வெளிச்சம் இல்லாததால் தெளிவு இல்லை. கலக்கம் இருக்கிறது, மயக்கம் இருக்கிறது, முட்டாள்தனமான செயல். அல்லது செயலே இல்லாமல் இருந்து விடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்ப இது மூன்றாகப்பட்டவர்களுக்கும் மரணம் எப்படி ஏற்படுகிறது? ரொம்ப பியூட்டிஃபுல்லா சிஸ்டமேட்டிக்கா சொல்றாரு பாருங்க. முதல்ல அதோட தன்மை என்ன? எப்படி அதோட பாதிப்பு இருக்குன்னு சொன்னார். அதற்கப்புறம் இது சுழலாக தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே நாள்ல இப்படிதான் இருந்துருவாங்க அப்படின்னு இல்ல. இந்த ரஜோகுணத்துல ஒருத்தர் இருந்தா அப்படியே இருப்பாங்க. அவர்களோட தன்மை இததான் அவர்கள் பாதிப்பு அப்படின்னு இல்ல. இது ஒரு சுழல் மாதிரி. திரும்ப திரும்ப நம்மளுக்கு மாறி மாறி கூட வரலாம். ஒரு நாள்ல இந்த குணம் ஒரு தடவ, அந்த குணம் ஒரு தடவன்னு கூட வரலாம். அப்படின்றத அடுத்து சொன்னார். இப்ப ஒவ்வொரு குணக்காரங்களுக்கும் எப்படி மரணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. சத்துவகுணத்தில் இருப்பவர்களுக்கு உன்னத சாதுக்கள் வசிக்கும் தூய்மையான உயர் லோகங்கள் கிடைக்கும் இறந்த பின். ஹையர் பிளானட்டரி சிஸ்டம்ஸ் அப்படின்னு. ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா அவர்கள் அதாவது பலநோக்கு சிந்தனை கொண்டவர்கள் மத்தியில், காரியவாதிகள் மத்தியில போய் பிறப்பு கிடைக்குமா? ஏன்னா அவர் ரஜோகுணத்துல இருந்துட்டாங்க. அதுல போய் கிடைக்கும். அப்புறம் தமோ குணம் மிருக இனத்தில் பிறவி எடுத்து விடுவார். ரஜோகுணமா தமோ குணமா இருந்தா ஒரு முறை மனித பிறவி எடுத்து விட்டால் பின்பு கீழ்பிறவி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இல்லை. நாம் தமோ குணத்தில் இருந்தால் நமக்கு மிருக பிறவி மறுபடி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அடுத்தது இதனால் விளைவு எப்படி இருக்கும்? என்னென்ன குணத்துக்காக அப்படின்னா சுழலாக 3 குணங்களும் வந்து போகும். எந்த குணத்தில் என்ன விளைவு பலன் இருக்கும்? அதாவது குருகுல வாசம் ஏன் இருந்தது அப்படின்றதுக்கு அர்த்தம் இது. அதாவது இதனோட பலன் என்ன? 3 குணமும் சுழலாக வருகிறதுன்னு சொல்றாங்கல்ல. அதனாலதான் அந்த காலத்துல குருகுல வாசம் இருந்ததாம். ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கும் 3 குணம் மாறி மாறி வரும். அவருக்கு எப்ப தமோ குணம் மேலோங்கி நிற்கிறதோ, அப்ப அவர் பாடம் சொல்லிக் கொடுப்பார். மற்ற நேரங்களில் அவர் மற்ற விஷயங்கள் வீட்டுக்காக உழைப்பது உழைப்பார். அப்புறம் ஓய்வெடுப்பது எடுப்பார். அவரோட மற்ற குணங்கள் மேலோங்கி நிற்கும்போது. அதனாலதான் அவருக்கு எப்ப தமோ குணம் மேலோங்கி வருமோ, அப்ப அவர் நினைச்சத படிச்சு படிப்பிப்பார். அதனால எப்போதுமே குழந்தைகள் அவர் கூடவே இருந்தாங்க அப்படின்றதுக்கு சொல்றாங்க. அதனால என்ன விருத்தி அடைகிறது அப்படின்னா சத்துவகுணத்தில் உண்மை ஞானம் விருத்தி அடைகிறது. ரஜோகுணத்தில் பேராசை. இன்னும் இன்னும் நல்ல அவர்களோட பெஸ்ட் டைம்ல என்ன பண்ணுவாங்க? பெரிய பெரிய பிளான் பண்ணுவாங்க.
இன்னும் அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா. தமோ குணத்தில் இருப்பவர்கள் தூங்குறதுக்கான வழியை பார்ப்பாங்க, அவ்வளவுதான். முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம், மயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் தூங்கியே நேரத்தை எப்படி நன்றாக கழிக்கலாம் என்று பார்ப்பார்கள். அவர்களுக்கான விளைவுகள் என்ன, முக்குணத்துல அந்த குணம் மேலோங்கும் போது எப்படி இருப்பார்கள். அப்புறம் இவர்கள் எங்கு செல்கின்றனர் இறந்த பிற்பாடு அப்படின்னா, உயர் லோகங்களுக்கு செல்கின்றனர் சத்துவகுணத்தவர்கள். பூவுலகத்திலேயே இருந்து விடுகின்றனர் ரஜோகுணத்தவர்கள், திரும்ப வந்து பிறக்கின்றனர். இந்த மூன்றாவது தமோ குணத்தில் இருப்பவர்கள் நரகலோகங்களுக்கு கீழ் நோக்கி சென்று விடுகின்றனர் அப்படின்னு. அப்புறம் அனைவருமே இதுக்குள்ளதான் அடக்கமா, இதை மீறி ஆட்களே இல்லையா அப்படின்னா அதுக்கும் சொல்றார். இது இறுதி இலக்கு அப்படின்னா இது மூணும் தானா, வேற இறுதி இலக்கே இல்லையா அப்படின்ற பயம் வரலாம். அதை விளக்குகிறார். நல்ல செயல், தீய செயல், முட்டாள்தனமான செயல் என்று எந்த செயல் நடந்தாலும் அவற்றுக்கு ஜட இயற்கையின் தொடர்பு தான் காரணம். இதுல நம்ம ஜட இயற்கைக்குள்ள இருக்கிறதுனாலதான், அதான் அதே சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜட இயற்கை என்கிற பானையில் இந்த தூய நீரை ஊற்றி வைத்திருக்கிறோம், அந்த பானையின் தன்மையை அந்த நீர் எடுத்துக் கொள்கிறது. அதே போல நாம் ஜட உடலில் வந்து இந்த ஆன்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதால் இந்த ஆன்மா ஜட உடலினுடைய தன்மையை எடுக்கிறது. அப்ப பல்வேறு குணங்களுக்கு உட்படுகிறது அப்படி இப்படின்னு. ஆனா அப்ப தன்னோட ஆன்மாவினுடைய உண்மைத்தன்மையை மறந்து இந்த உடலோடு ஒன்றி அப்படியே உடல் தான் நான் அப்படின்னு சொல்லி வாழும்போது ஏற்படுகிற பாதிப்பு என்னன்னா, இன்னென்ன உலகத்துக்கு போவாங்க எல்லாமே சொல்றாரு அதுல. இன்னென்ன நேரத்துல இறப்பாங்க, அவர்களுடைய இறப்பு எப்படி இருக்கும், அவர்கள் இறந்த பின் எங்கு செல்வார்கள்னா, அப்ப அதுதான் வழியா, வேறு வழியே இல்லையா அப்படின்னு அர்ஜுனனுக்கு தோணலாம். அதுக்காக சொல்றார், எந்த செயல் நடந்தாலும் அவற்றுக்கு ஜட இயற்கையின் தொடர்புதான் காரணமே தவிர குணத்துக்கு தகுந்தாற் போல நம்முடைய குணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போலதான் நல்லது, தீயது, முட்டாள்தனமானது என்று ஆகிறதை தவிர உயிர்வாழி அதற்கு கர்த்தா இல்லை. உயிர்வாழி வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பண்றது இல்ல. உயிர்வாழி அதற்கு காரணம் இல்ல. யார் காரணம்? இந்த ஜட உடலின் குணம் காரணம். சரிங்களா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. குணம் தான் காரணம். ஜட உடலினுடைய குணமும் வந்து இப்ப எண்ணங்கள் காரணம், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிலாம் சொல்றாங்க. சோ எப்படி அந்த எண்ணம் வருகிறது? இந்த குணத்தின் காரணமாக தான் எண்ணம் வருகிறது. அதாவது நம்ம தமோ நிலையில் இருக்கும் பொழுது அந்த குணம் நமக்கு மேலோங்கி, சுழலில் அது மேலோங்கி இருக்கும்போது அந்த எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கலாம். அதாவது என்ன சொன்னாரு, உயர்ந்த எண்ணம்னா ஆன்மீக லெவல் கூட கிடையாது, நல்ல ஞானத்தை பெற வேண்டும், நல்லவற்றை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிற எண்ணம். அடுத்து இதுதான் வந்து நம்மை ஆன்மீகத்தை நாடச் செய்யும். அட்லீஸ்ட் அந்த சத்துவ நிலையில இருந்தா, அதுக்கு கீழ்நிலைகள்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் இன்னும் சம்பாதிக்கிறதுக்காக ஓடணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போமே தவிர நல்லது செய்யணும் அப்படின்னு தோணாது. பகவானை நாடணும், நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கூட பகவானை நாடணும்னு தோணாது, இல்லைங்களா? இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நம்மளுக்கு பக்கத்துல இருப்பாங்க, அதுக்கு தள்ளி இருக்கவங்க தள்ளி தானே இருக்காங்க. சோ இப்ப நம்ம வந்து ரஜோகுணத்துல இருக்கோம்னா இந்த சுத்த சத்துவம் நமக்கு தள்ளி இருக்கும். நமக்கு நியரஸ்டா இருக்கக்கூடியது எதுவா இருக்கும்? சத்துவம் தான் நம்ம பக்கத்துல இருக்கு. சரியா? இப்ப வந்து நம்மளுக்கு இன்னும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் எல்லாம் பண்ணணும் ரஜோகுணத்துல நம்ம இருக்கோம். தொழில் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெயர் புகழ் அதுக்கெல்லாம் ஆசைப்படுற அந்த குணத்துல இருக்கும். அப்படி இருக்கவங்க எப்பவாவது பகவான நாடணும்னு நினைப்பாங்களான்னா தாவி போவாங்கன்னா போக மாட்டாங்க. அடுத்த படி இருக்கே, அதுக்கு அடுத்தது நிலைய வேணா அவங்க ஆசைப்படுவாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கலாமோ அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு ஞானவானாகவோ இல்ல தன்னுடைய திறமைகளை உயர்த்துபவராகவோ நல்ல குணவானாகவோ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற குணமோ வரலாமே தவிர ஆன்மீகமா வர முடியாது. இந்த மயக்கத்துல இருக்கக்கூடிய தமோ நிலையில் இருக்கவங்க எப்படியும் அங்க போக முடியாது. சோ அது போல இது வந்து எப்படி இது இது மூன்றுக்குள்ளதான் அனைவரும் அடக்கமா, இங்க இருந்து அங்க போவாங்களா என்ன ஏது அப்படிங்கிற விவரத்தை இப்ப சொல்ல போற. எந்த செயல் நடந்தாலும் அவருக்கு ஜட இயற்கையின் தொடர்புதான் காரணமே தவிர அந்த உடல் காரணம் அல்ல. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். குணத்துக்கு தகுந்தாற் போல அது நல்லது, தீயது, முட்டாள்தனமானது என்று ஆகிறதை தவிர உயிர் வாழி அதற்கு தகர்த்தா இல்ல. அவன் செய்ய மாட்டான். அவனுக்கு வந்து அந்த குணத்துக்கு தகுந்தாற் போல அவன் மாறுபட்டு கொண்டே இருப்பான் அப்படின்னு. மேலும்
பரமபுருஷ பகவான் இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் என்பதை காண்பவன் என்னை அடைகிறான். இப்ப பகவானும் இந்த முக்குணங்களுக்கு ஆட்படுவார் அப்படின்னு நினைச்சான்னா, இல்ல பகவான் பற்றிய சிந்தனையே அவனுக்கு இல்ல அப்படின்னா, அவன் அந்த குணத்துக்குள்ளேயே சுழலுக்குள்ளேயே ஜட உலகிலேயே இருந்து மாடிவான். சொல்றார், இறக்கும் போது என்ன ஆவாருங்கிறதையும் சொல்லிட்டாங்க இல்லையா? அது போல இருந்து சுத்திட்டே இருப்பானே தவிர என்னை அடைய மாட்டான். இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவன் பகவான் என்று உணர்கிறவன் என்னை அடைவான். என்னை புரிந்து கொள்ளவும் செய்வான். என்னை புரிந்தவன் என்னை அடைவான். அதான் எனது ஆன்மீக தன்மையையும் பெற்று விடுவான் அப்படின்னு. இப்போ 20வது ஸ்லோகம் தொடங்கி முக்குணங்களையும் தாண்டி எப்படி வருவது அப்படின்றத சொல்ல போறார். இதுக்குள்ளேதான் இந்த சுழல்னா இதுக்குள்ளேயே சுழண்டே தான் இருக்கணுமா? 3க்குள்ளேயும் இதை விட்டு தாண்டி எப்படி வர்றது அப்படின்னு சொல்ல போறார். முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு வருவது என்ன நன்மை தரும், அதுக்கு எப்படி வருவது அப்படின்னு சொல்றாரு. என்ன நன்மை பெறுவதற்காக சாத்தியக்கூறு இருக்கிறது, என்ன மாதிரி நன்மை எல்லாம் நம்ம பெற முடியும் அப்படின்னா, ஜென்ம மிருத்யு ஜரா துக்கைர் விமுக்தோ அப்படின்னு சொல்ற, இந்த துக்கத்துல இருந்து விடுபடலாம். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதிங்கிற துக்கத்துல இருந்து விடுபடலாம். அமிர்தம் அஷ்ணுதே, இந்த வாழ்விலேயே அமிர்தத்தை அனுபவிக்கலாம். அப்படின்னா என்னன்னா, இறந்த பின் தான் விடுதலை முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முக்தி என்ற அமிர்தத்தை வாழும் பொழுதே அனுபவிக்கலாம். அந்த ஆனந்தம் எல்லையற்ற ஆனந்தம் இந்த அமிர்தம் என்கிறது. சோ அந்த அமிர்தத்தை இந்த வாழ்விலேயே நாம் அனுபவிக்கலாம். எப்ப அனுபவிக்கலாம்? பகவான் திருவடியை அடைந்தால் கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தம் இங்கேயே கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? அதுதான் பக்தியின் மூலமாக கிடைக்கும். நான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்று உணர்ந்தவன் அந்த அமிர்தத்தை நித்தியமாக சுவைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதியிலிருந்து விடுதலையும் யாருக்கு கிடைக்கும்? இந்த பக்தி தொண்டு செய்பவனுக்கு. நான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதை உணர்வனுக்கு. அதனால ஜஸ்ட் அவர் சுப்பீரியருங்கிறத ஏற்றுக்கொண்டாலே ஒரு படி மேல, நமக்குள்ள ஒருவர் என்று நினைக்காமல் அவர் உயர்ந்தவர்னு ஒத்துக்கொள்வதே போதும். ஒரு முக்கியமான கட்டம் சரணாகதிக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பக்தன், அந்த சரணாகதன், கிருஷ்ண உணர்வு கொண்டவன் என்னை அடைவான் அப்படின்னு சொல்றார். அவ்வாறு கிருஷ்ண உணர்வோடு பக்தி தொண்டு செய்யும் போது அமிர்தம் அஷ்ணுதே, எப்ப கிடைக்கும் இந்த அமிர்தம்? இந்த பக்தி தொண்டு செய்யும் போது இந்த அமிர்தம் கிடைக்கும். அமிர்தம் என்பது இங்கு என்ன அப்படின்னா, பற்றற்ற நிலை, அந்த ஒரு துறவு மனப்பான்மை வருவது. அதுதான் நீங்க அப்படிப்பட்ட பேர் அமுதத்தை பெறுகிறான், அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றார். அதாவது இது பெரிய வெற்றி அப்படின்னு அவர் சொல்லல. இத நான் ஒண்ணுமே இல்லைன்னு உணரும் நிலை, அதுதான் பெரும் வெற்றி. இதுல பெரும் வெற்றினா அப்படியே திருவிழா மாதிரி கொண்டாடுற வெற்றி கிடையாது. தன்னை முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் பகவான் அப்படின்னு உணர்ந்தவன் அமிர்தத்தை சுவைக்கிறான். அவன் அந்த அமிர்தமானது அது பெரும் வெற்றி தவிர ஆன்மீக வாழ்க்கைக்கு வெற்றி. வெற்றினா என்ன? நீ ஃபர்ஸ்ட் போய் ஒரு இடத்த அடைறதா இல்ல, நான் ஒன்றுமே இல்லை என்று உணர்வது இருக்கிறதே, அதுதான் பெரும் வெற்றி. நான் நான் அப்படி இப்படி நான் இத்தனை சொத்துக்கள் சேர்த்தேன் அப்படி நினைப்பது வெற்றி கிடையாது. நான் ஒன்றுமில்லை, இத்தனை இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை என்று நினைப்பதே பெரும் வெற்றி. அப்புறம் அர்ஜுன உவாச்ச 21ல இருந்து வருது. சொல்லிவிட்டார் பகவான் அமிர்தம் அஷ்ணுதேன்னு. ஆனால் அது எப்படி? தன் கேள்விகளை கேட்கிறான் இப்போது அர்ஜுனன். என்ன கேட்கிறான்? நமக்கும் முறைப்படி புரிய வைக்கிறான். இதனால் கேட்டு நமக்கும் புரிய வைக்கிறான். என்ன கேட்கிறான்? முக்குணங்களையும் கடந்தவனுடைய அறிகுறிகள் என்ன? இவன் இதைத்தானே எப்பவுமே கேட்பான். அவன்னா எப்படி இருப்பான் அத சொல்லு, அவனோட அறிகுறி என்ன சொல்லு அப்படின்னு கேட்பான். சரி, அப்படி கேட்கிறான். ஸ்தித பிரஜன்னு கேட்டான். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவன் எப்படி இருப்பான் அப்படின்லாம் முன்னாடி கேட்டான். அது போல இப்ப கேட்கிறான், முக்குணங்களை கடந்தவன் எப்படி இருப்பான், அவனுடைய அறிகுறிகள் என்ன, அவனை எவ்வாறு அறிவது அப்படின்னு கேட்கிறான். அவனது நடத்தைகள் யாவை, எப்படி இருப்பான், இயற்கை குணங்களிலிருந்து உயர்வு பெறுவது எப்படி அப்படின்னு, இந்த குணங்கள்ல இருந்து எப்படி உயர்வு பெறுவது, அதான் இனி வருகிற ஸ்லோகங்கள்ல வருது. அறிகுறிகளுக்கான பதிலை 22ல சொல்றார். அப்புறம் 4 ஸ்லோகங்கள் ஒன்றாக போட்டு மொழிபெயர்ப்பு கொடுக்கிறார். இப்ப பிரபுபாதரே ஒன்னாக்கிட்டு தான் வரும். அதுல பாத்தீங்கன்னா
சத்துவ பற்று பிரகாசமானது, ரஜோ பற்று பற்றுதல் கொண்டது, தமோ குணத்து பற்று வந்து மயக்கத்தை கொடுக்கறதுன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கோம். சோ இவை வெறும் இப்படி இருந்தால் சத்துவகுண பற்று, ரஜோகுண பற்று, தமோ குணப்பற்று, எந்த பற்று இருந்தாலும் இவை எது வந்தா இது சுழலா வரும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். சரிங்களா? முக்குணங்களை கடந்தவன்னு எப்படி அறிவது அப்படின்னா, முக்குணங்கள் எல்லாருக்கும் வரும். ஆனால் இவை வரும்போது வெறுக்காமலும் வராது போது ஏங்காமலும் இருப்பவன் இருப்பதே அவனுக்கு அறிகுறி. புரியுதா? கொஞ்சம் குழப்புதான். முக்குணங்களுக்கு வந்து சுழல்ல இருக்கிறது தான் நம்முடைய குணம். ஆனால் எப்படி அது அப்பாற்பட்ட போனால் பக்தின்னு சொல்றியே, இந்த அமிர்தம் அஷ்டத்தைன்னு சொல்றியே, அப்பாற்பட்டு எப்படி போகுது? அப்பாற்படுபவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேக்குறான். அதுக்குதான் சொல்றார், இவை இந்த சத்துவ குணத்துல ஒரு பற்று வருது. அதாவது பிரகாசமா இருக்கிறதுலயே பற்று வந்துருது. ரஜோ குணத்திலயும் வந்து இந்த பற்று அப்படியே ஆசை பாசம் பேராசை எல்லாம் வருது, அதுல ஒரு பற்று வந்தது. தமோ குணத்துல இந்த மயக்கம் ஒண்ணுமே வேணாம் அப்படின்ற பற்றும் வருது. சோ இப்படி 3 பற்றும் வரும் பொழுது அதுல வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமலும் இருக்கிறான். வந்தா அது நான் தான் இது அப்படின்னு சரி சரி வந்துருச்சு அப்படின்னு ஏத்துக்கிறதும் இல்ல. அப்புறம் அது வந்துருச்சேன்னு ஐயோ வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுன்னு வெறுக்காமலும் இருக்கிறான். வெறுக்காமலும் வராது அந்த மாதிரி இந்த அது வரல அப்படின்னா ஐயோ வரலையே அப்படி ஏங்காமலும் இருப்பதுதான் அவனுடைய அறிகுறி. இந்த பற்று வரும்போது வெறுக்காமலும் வராமல் இருக்கும்போது ஐயோ வரக்காணுமே அப்படின்னு நினைக்கிறதும் இல்லாமல் பற்றற்ற நிலை. அததான் இங்க சொல்றாங்க. விருப்பு வெறுப்புக்கு அற்ற நிலை. எந்த பற்று உங்களுக்கு இருக்கிறதோ அதன் மேல் வெறுப்பு கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த தான் சொல்றேன். அதுவே ஏங்காமலும் இருப்பதே அறிகுறி. அப்ப எப்படி இருப்பான் அவனுடைய நடத்தை? இதுல ஏங்காமலும் இருப்பான், இதுல வெறுக்காமலும் இருப்பான்னா எப்படி இருப்பான் அப்ப? சரி இந்த பற்று வரல. அப்ப வந்து அவன் அந்த பற்று ஏன் வரலன்னு வெறுக்காம இருக்கான். வரும்போது ஐயையோ வந்துருச்சே அப்படின்னு வந்ததுக்காக வெறுக்காமலும் இருக்கலாம். இப்படி இருக்கான்னா அது எப்படிதான் இருப்பான் அப்படின்னா, இயற்கை குணங்களின் விளைவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். அதுல இயற்கை குணங்களினுடைய தாக்கம் நம்மேல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். சுகமோ துக்கமோ எப்படி இருந்தாலும், ஆனால் நான் மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையாக குணங்களுக்கு அப்பாற்பட்டு குணங்கள் தான் செயல்படுகின்றன, நான் அல்ல. குணங்களால் தான் இத்தனை மாற்றங்கள், நான் இல்லை அல்ல என்பதை அறிபவன் தன்னில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கிறான். சோ இந்த குணங்களின் மாற்றத்தால் தான் இப்படி ஏற்படுகிறது அப்படி. இதற்காக வந்து குணங்களின் மாற்றமால் தான் இப்படி ஏற்படுகிறது அப்படின்னு தன்னையே மன்னித்து கொண்டே இருக்கக்கூடாது. நான் அதற்கு காரணம் இல்லைன்னு அப்படி இல்லை. பொறுப்பெடுக்க வேண்டும் தவறு வரும்போது. ஆனால் இப்படி ஆசைகளுக்கு போய் விழ பார்க்காம இது குணம் இப்படி இருக்கிறதுனால சொல்லுது, நான் என் குணத்தை சுத்த சத்துவ நிலைக்கு கொண்டு வந்து வருகிறேன். அது இன்னும் பின்னாடி சொல்லுவார். இவற்றுக்கு ஆட்படாமல் இருப்பதுதான் அறிகுறின்னு சொல்றார். சோ அப்படி இருப்பது எப்படி அப்படின்னா, லோஷ்ட அஸ்ம காஞ்சன. லோஷ்டனா மண்கட்டி, அஸ்மனா கல்லு, காஞ்சனா தங்கம், துல்லியனா சமநோக்குடன் பார்க்கிறான். எப்படி இருந்தாலும் அதை சமநோக்குடன் பார்க்கிறான் அப்படின்னு சொல்றார். பிரியா பிரியோ தீரஸ். பிரியமானது பிரியமற்றது தீரமா இருக்கான், இரண்டிலும் திடமாக இருக்கிறான். துல்லிய நிந்தா சம்ஸ்துதி அப்படின்னு துல்லிய திடமா இருக்கிறான். எப்ப நிந்தா சம்ஸ்துதி, நிந்தா பண்றாங்க ஸ்துதி பண்றாங்க, ரெண்டுலயுமே அவன் சமநிலையாக இருக்கிறான். இகழ்ச்சி புகழ்ச்சி மானம் அவமானம் மானாபமானோயஸ் துல்லியஸ் அதுலயும் ரொம்ப திடமா இருக்கான். அதாவது நமக்கு வந்து ஒரு அவமானம் ஏற்படுகிறது, அதுலயும் வந்து கலங்காம சொல்லிட்டாங்க 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 2 நாள் போயிடும் அப்செட்டா நம்மளுக்கு. அப்படி இல்லாமல் சொன்னாங்க சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு அதை விட்டு மேல வரக்கூடிய நிலை. இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப வந்து சாத்தியப்படுவது கடினம்தான். இல்லைன்னு இல்ல, ஆனாலும் சாத்தியம்தான், முடியாததுன்னு இல்லை. சோ அப்போ துல்லியோ மித்ராரி பக்ஷயோ, அதாவது நண்பனோ எதிரியோ அதுலயும் வந்து துல்லியமா இருக்கான்.
நடுநிலையாக இருக்கிறான், சமமாக இருக்கிறான். சர்வாரம்ப பரித்தியாகி, எல்லா முயற்சிகளின் பலன்களையும் தியாகம் செய்வான். சர்வாரம்ப, எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு பலன் கிடைக்கும்ல, அதை பிரத்யாகி பரித்தியாகி தியாகம் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறான். அப்ப குணாதீத ச உச்சியத்தே, குணங்களை விட உயர்ந்தவனாக, குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக அவனே கூறப்படுகிறான். இப்படி இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றார். குணங்கள் வந்தாலும் ஐயோ அப்படி இல்லையே, எனக்கு இந்த குணங்கள் வந்துருச்சேன்னு கவலைப்படாம, குணம் இப்படி எனக்கு வரல, குணங்களுக்கு நான் ஆட்படல அப்படின்றதுனால ஏக்கம் இல்லாமலும் இருக்கக்கூடியவன் அறிகுறின்னு சொல்றார், சமநோக்கா இருப்பான்னு. அப்ப இந்த சமநோக்கா இருக்கவங்களுக்கு இன்னும் அறிகுறி என்ன அப்படின்னா, இப்படி மண்ணு கல்லு தங்கம் எல்லாத்தையும் சமமா பார்ப்பாங்க. அப்புறம் பிரியமானவர்கள் பிரியமற்றவர்கள், இகழ்ச்சி புகழ்ச்சி மானம் அவமானம், நண்பன் எதிரி அனைவரையும் ஒரு சேர பார்ப்பார்கள். அப்புறம் எல்லா முயற்சிகளின் பலன்களையும் தியாகம் செய்வார்கள் நம்ம சொல்றார். இவர்கள் குணத்தை விட்டு அப்பாற்பட்டவனாக கூறப்படுகிறார்கள். அப்ப இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் சாத்தியமே இல்லையே. எப்படி ஒருத்தவங்க திட்டாங்கன்னா நம்ம எப்படி அதை விட்டு போக முடியும்? அப்பயே நம்ம அதையே தான் சொல்லிட்டு இருக்கோம், யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், எப்படி சொல்லிட்டாங்க நம்ம, ஆனா நிஜமாவே அப்படி பண்ணலையே, ஆனா அவங்க எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம எவ்வளோ அதுக்கு யோசிக்கிறோம். நம்ம நியாயப்படுத்துறதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம். அதுக்குதான் சொல்றாரு சமம், நடுநிலை, கிளர்ச்சியற்ற தன்மை. நம்ம மனசுல ஒரு கிளர்ச்சி வர சொன்னா சொல்லிட்டு போகணும். இது எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை. எப்படி வரும்? மாம்சையோ வியபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதித்யைதான் பிரம்ம பூயாய கல்பத்தே அப்படிங்கிறாரு. அது என்னிடம் யார் அபச்சாரம் இல்லாத பக்தி யோகத்தை செய்கிறானோ அவன் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பிரம்மன் நிலையை அடைகிறான். பிரம்மன் பரபிரம்மம் சொல்றாங்கல்ல, ஒண்ணுமே என் மேல படுறது இல்ல, ஒட்டுறதே இல்ல. எது சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், என் மேல ஒட்டிக்குதா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, பிரம்மன் அடையாளத்தை உணர்கிறான். தான் பிரம்மமோடு ஒன்று, தானும் பிரம்மனும் ஒன்றுன்னு நினைக்கிறவன் இந்த பாதிப்புக்கு உட்பட மாட்டான். தான் உடல் அல்ல என்று அறிகிறான். நம்ம இருக்கிற ஆன்மா பாதிப்படைவதே கிடையாது. அதுக்கு ஒரு புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ கிடையாது. இந்த உடலுக்கு தான். உடலுக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த சூக்ஷ்ம உடல்னு சொல்றோம் இல்லையா, அந்த மீனா அப்படின்ற அந்த உடல், அதுக்குதான் எல்லாம். ஆன்மாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம இருக்க வரைக்கும் தான் இந்த பெயரும் புகழும். நம்ம போயிட்டோம்னா இது கிடையாது. போயிட்டும் பேசினாலும் இந்த மீனான்ற உடலுக்கு மீனாவாக இருந்தவர்கள் இன்னது செய்தார்கள், இன்னது கெட்டது செய்தார்கள், நல்லது செய்தார்கள்னு எவ்ரிதிங் வில் பி பெர்டைனிங் டு மீனா, நாட் டு த ஆத்மா. அது மாதிரி. சோ பிரம்ம நிலையை உணர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரம்ம ஞானம், தன்னை உணர்தல். பிரம்மனை உணர்தல், நான் முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டு பிரம்மனை உணர்தல்னா, பிரம்மன் என்று நமக்குள் ஒன்று இருக்கிறது, அதுதான் நான். அதைத்தான் நானுன்னு நம்ம உணரணும், அந்த ஆன்மாவை அப்படின்றது. சரி, இப்ப இதை எப்படி உணர்றது? பிரம்ம ஞானம், பிரம்மத்தை பத்தி உணரணும். பிரம்மன் எப்படிப்பட்டது? நிலையானது, அழிவில்லாதது, பரமாத்மாவோட எப்போது சேர்ந்தே இருக்கும், பரமாத்மாவின் சேவகன், பகவானின் சேவகன். ஒண்ணு கிடையாது, ஈக்குவல் கிடையாது. அதுக்கு அடிபணிந்தது இந்த ஆன்மா. அதான் சொல்றாங்க, இதான் தன்னை உணர்தல். அதுதான் ஆரம்ப நிலை. நாம் என்பதை தாண்டி ஒரு மாபெரும் சக்தி பிரபஞ்சம் இருக்கிறது அப்படின்னு, நீக்கமர நிறைந்திருக்கிறது, பிரபஞ்சம் முழுவதும் பிரம்மன் இருக்கிறது என்று உணர்வது, உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிறது என்று நினைப்பது. இந்த உருவம் என்பதில்லை, ஒவ்வொரு நுண்ணிய அணுவிலும் அது இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுதல், பிரம்மனை உணர்ந்த நிலை. ஒவ்வொன்றிலையும் பகவான் இருக்கான் அப்படின்னு உணர்வது. அடுத்தது, அந்த அருவ பிரம்ம ஜோதியின் ஆதாரம் நானே. நீ அனைத்துக்குள்ளும் இருக்கிறேன்னு உணர்றியா? அந்த அனைத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய அருவ பிரம்மன் நானே. இப்ப நீங்க ஒரு மொபைல சொல்றீங்க, மொபைல் ஸ்டாண்ட சொல்றீங்க, ஒரு பென்சில் சொல்றீங்க, ஒரு ஷார்ப்னர் சொல்றீங்க, எல்லாத்துக்குள்ளும் அந்த பகவான் இருக்கான் அப்படி என்று உணர்வது. அதுக்கெல்லாம் ஆதாரம் நான் தான். எங்கும் நிறைந்துள்ள பிரம்மன் என்னில் இருந்துதான் உத்பவம் ஆகிறது, என்னுடைய ஒளிதான் அல்ல அது அப்படின்னு. எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிரம்மன் என்னில் இருந்தே வருகிறது. பிரம்மனோகி பிரதிஷ்டாகம், பிரம்ம ஜோதியின் ஆதாரம் நானே. அமிர்தஸ்ய
அப்படின்னு சொல்றார். மரணமற்றது அமிர்தஸ்ய, அவ்யயஸ்ய அழிவற்றது, சாஸ்வதஸ்ய நித்தியமானது, ஜகன் ஜகா ஐகாந்திகஸ்ய அப்படின்னா இறுதியானது இதுதான். தர்மஸ்ய சுகஸ்ய அப்படின்னா தர்மத்தின், சுகத்தின், இன்பத்தின், சனாதனமான தர்மத்தின் வேர் இதுதான். அடிப்படையானது, முடிவற்ற இன்பத்திற்கும் காரணமானது இதுதான். எதுனா இந்த அருவ பிரம்மன், அதற்கு ஆதாரம் நான் தான் அப்படின்னு சொல்றார். என்னை உணர்ந்து என்னிடம் சரணாகதி செய்தவன், பக்தி தொண்டு செய்கிறவன் இயற்கையின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு வருகிறான். சரி, இப்ப எப்படி இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு வர வேண்டும்? பகவானின் பக்தி தொண்டினால்தான் நாம் வந்து இந்த இந்த டுவலிசம்ல இருந்து வெளியில வரலாம். டுவாலிட்டில இருந்து, நல்லது கெட்டது, பிடிச்சது பிடிக்காதது, நண்பன் எதிரி, வேண்டியவன் வேண்டாதவன், இந்த எல்லாமே எப்போது வருகிறது? முக்குணங்களுக்கு ஆட்படுவதனால் வருகிறது. சோ இதுல இருந்து அப்பாற்பட்டு, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு எப்படி போவது அப்படின்னா, பகவானை முழுவதுமாக நினைத்து சரணாகதி செய்து வாழும் பொழுது, பக்தி தொண்டு செய்து வாழும் பொழுது இந்த இருமை நிலையிலிருந்து விடுபடலாம், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்றார். சரி, இது தெளிவா இருந்ததா? இது ரொம்ப சிம்பிளா ஒரு மாதிரி தெளிவா தான் இருக்கும், புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ். ஈஸியா இருந்தது. அதான் நீங்க சொல்ற மாதிரி தான், யாராவது ஏதாவது சொல்லிட்டா நம்ம அஃபெக்ட் ஆயிடுறோம். அதுல இருந்து வெளில வர்றது எப்படின்னா யோசிச்சிட்டே இருப்போம் அடிக்கடி. சோ இம்மீடியட்டா ஏதாவது ஸ்லோகா படிக்க போயிட்டோம்னா அதெல்லாம் கொஞ்சம் என்ன ஆமா, சொல்றது, ரிலாக்ஸ் ஆயிடுது. சோ கரெக்ட். நம்மள வந்து நம்மளே அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளில கொண்டு வரணும். கொண்டு அதுதான். வரணும். அதுக்குதான் புத்தி யோகம். புத்திய பயன்படுத்தி நம்மள டைவர்ட் பண்ணி போயிடணும். அந்த புத்தி தான் கரெக்ட். நம்மளுக்கு சொல்லணும். அதே எண்ணத்துல சஞ்சரிச்சுட்டே இருக்கிறதா, இல்ல நாம இதுல விடுபடணும்ன்ற ஆசை வருதா? இதுல விடுபடணும்னு ஆசை வந்துட்டாலே புத்தி வந்து வேலை செஞ்சிருச்சு. அங்க வந்து கரெக்ட். புத்தி யோகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வழிய பக்தி யோகத்த தேடிடுறோம் நம்ம அப்படின்றதுதான். இதுலேருந்து இதுல ஸ்விட்ச் பண்ணணும். த சாய்ஸ் தட் வி மேக், அதுதான் மெயின். அது நம்ம மோஸ்ட்லி சில சமயம் பண்ண மாட்டோம். பண்ணாம இதுலயே, லாக் ஏன்னா ஆயிடும். இங்கேயே லாக் ஆகி இதுலயே உட்காந்துருவோம். அனுபவிச்சுட்டு இருப்போம். நல்ல எப்படி சொன்னாங்க அப்படின்னு அப்படியே ஆசை தீர, அப்படியே நமக்கு அந்த வருத்தம் தீர அத அனுபவிச்சு யோசிச்சு பார்த்து முடிச்சிடணும். இன்னும் இன்னும் யோசிச்சு கரெக்ட். எப்ப தீரும்? ஆறும் மனசு. இப்படி சொன்னாங்களே சொன்னாங்களே சொன்னாங்களே, அது ஒரு 4 பேர்ட்ட சொன்னா தீருமா இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம அதை யோசிக்கிறோம். ஆனா சொல்றதுக்கே ஆள் இல்லாத பட்சத்துல, ஆள் இருக்காங்க சொல்றோம். சொல்லாத பட்சத்துல, சாரி, கேட்கறதுக்கு ஆள் இல்லாத பட்சத்துல என்னவாகும்னா, நம்மளே டீல் பண்ணுவோம் அத. அத டீல் பண்றதுக்கு நம்ம வழி பார்ப்போம். அதுக்கு தான் பகவான் வந்து நம்மள அப்படியே கார்னர் பண்ற சிச்சுவேஷன்ஸ்ல கொண்டு வைப்பார். நம்மளுக்கு கேட்கறதுக்கும் ஆள் இல்லாம, நம்ம ரொம்ப முதிர்ச்சி அடையணும், நம்ம வந்து இன்னும் இன்னும் பக்குவம் அடையணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு டஃப் சிச்சுவேஷன்ஸ்ல நம்மள பகவான் ஒவ்வொன்னே போடுவார். கொண்டு வருது. கரெக்ட். ம். நம்ம அதுல அப் இருந்து வெளில வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உள் வாங்காம வெளில வந்து நம்ம ஆரம்பிச்சுருவோம். அடுத்தது, அடுத்தது ம். நம்ம படிக்க ஆமா. ஆரம்பிச்சுருவோம். அடுத்து இந்த போக மாரி ஒரு தான் வேண்டியிருக்கும். வேற வழியே இல்ல. அத நம்ம கரெக்ட். டைஜஸ்ட் பண்ணி அடுத்ததுக்கு போகணும் அப்படின்னு. அத நம்ம கரெக்ட். கற்றுக் கொடுப்பார். அப்புறம் இத நம்ம இது பகவான் கிட்ட போக போக நம்மளுக்கே பழகிடும். ச்சே! இது வேணாம். இதுல பிரயோஜனமே இல்லையே! இது எவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அதான் டேஸ்டிங் த ஹையர் டேஸ்ட். என்ஜாயிங் த ஹையர் டேஸ்ட். அதுக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படின்னு புரியக்கூடிய புத்தியையும் அவரே கொடுத்துருவார். அவரை நாடி அங்க நிக்கிறோம் இல்லையா? அவரை நாடி அவர் பேர சொல்லி நிக்கும்போது, அத வந்து நல்லது இதுன்னு நம்மளுக்கு புரிய வச்சுருவாரு அந்த இடத்துல. எக்ஸாம்பிள் நேத்து பிரதாப் வந்து சில கிஃப்ட்ஸ் குடுத்திருக்காங்க. அவங்க ஃபினான்ஸ் டைரக்டர் அவங்க ஆபீஸ்ல இருந்து வெளில போறாரு, ரிட்டயர் ஆயி. அது வரும்போது தான் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தாரு. முடிஞ்சா ஞாபகப்படுத்து. இன்னைக்கு கேட்டாரு, "நீ ஞாபகப்படுத்தவே இல்லையா ஹேமா? நான் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. நேத்து எடுத்துட்டு வந்திருப்பேன்னு." நானே இந்த ஸ்லோகா படிக்கலாமா? அந்த ஸ்லோகா படிக்கலாமா? எத படிக்கிறது? நாளைக்கு ஏகாதசி வேறன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. அதனால எனக்கு தெரியல. சோ அந்த எக்ஸ்டென்ட்க்கு நம்ம வந்துட்டோம். ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் டூ தட் அப்படின்னு தான் நெனச்சுக்கிட்டேன். அதையே ம். யோசிச்சுட்டு இருப்போம்ல. நம்ம சொல்லணும். இன்னைக்கு அத வரும்போது ஆமா. ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்லணும் அப்படின்னு யோசிக்கல இல்லையா? சோ நம்மளோட ம். தாட் வந்து வேற எங்கேயோ லாக் ஆயிடுச்சு. பரவாயில்ல. லாக் இட்ஸ் எ ஆயிடுச்சு. வெரி ஆமா, நைஸ் பிளேஸ். ஆமா. சோ ஆ தட்ஸ் அந்த அதுக்குமே பகவான் வந்து எது முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவ குடுத்திருக்கலாம். அது குடுத்திருக்கலாம். அத விட கரெக்ட். இது இன்னைக்கு தேவையா இருந்திருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு இந்த தெளிவ எக்ஸாக்ட்லி. குடுத்திருக்காரு பகவான். அதுதான். நம்ம இத புரிய யோசிப்போம். வச்சிருக்காரு. என்ன படிக்கலாம்? இன்னைக்கு ஏகாதசினால என்னென்ன படிக்கணும்? என்னென்ன பாராயணம் பண்ணணும்? அப்படிதானே யோசிக்குது மனசு. அதனால பரவால்ல. வேற என்ன பெட்டர் பிளேஸ்.
அப்படின்னு ம். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. ஆமா. ஓகே. அதனால இல்ல. ஆனா ஸோ வி சில ஆர் சமயம் இது க்ரோவிங். பேக் ஃபயர் ஆகும். என்ன தெரியுமா ஆகும்? ஓ! நான் ம். இதையே பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு வீட்ட பத்தி ஞாபகமே இல்ல. என்ன கரெக்ட். பண்ணணுங்கிறதே ஞாபகம் இல்ல. அப்படின்ற மாதிரி தோணும். அப்பதான் வந்து கரெக்ட். அதுலயும் நம்ம அலர்ட்டா இருந்து தான் ஆகணும் பேலன்ஸ் சில சமயம். பண்ணணும். ஆமா, அ ஆமா. வ அ வந்து அதுக்கு ஓகே. தான் பிரபுபாதர் சொல்றாரு. இது வந்து நீங்க உங்களோட ப வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு, உங்களுக்குன்னு அந்த மீ டைம் சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்பலாம் ஆ. கேர்ல்ஸ் சொல்றாங்கல்ல, யங்ஸ்டர்ஸ். ஆமா, ஆமா. அந்த மீ டைம் தான் இந்த பக்தி டைமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா, அங்க செய்யறதையும் செஞ்சுட்டு ஆனா இதுக்கு நார்மலா வந்து மன்னிப்பு கிடைக்காது ஹேமா. நீங்க ஆ நெனைக்கிற மாதிரி இது நம்ம வந்து பகவத் சேவை யோசிச்சோம். அதனால நம்மளுக்கு வந்து நார்மல் லைஃப்ல என்னத்தையோ விட்டுட்டோம், மறந்துட்டோம் அப்டின்னா, நார்மலா யாரும் அத ஏத்துக்கிறது இல்ல இந்த நிலைய. கரெக்ட். அவங்க எப்படி நெனைப்பாங்கன்னா, ம். அது நம்மளோட குறைபாடா நெனைப்பாங்க. யூ ஆர் நாட் அலர்ட். நீ ம். நீ எல்லாம் யூ Yeah, ஆர் நாட் always with ஃபோகஸ்ட். the book, always with some shloka, always you're sitting with the book. அந்த மாரி தான் அந்த மாரி அவங்களுக்கு தான் பேச்சு வருது. தோணும். ம். யா. ம். இது வந்து இது நியாயம். ஏன்னா, ம். சி வென் த நீட் அ இன் த ஃபேமிலி இஸ் சச் தட் உன்னோட அட்டென்ஷன் வேண்டி இருக்கும்போது, நம்ம வேற எங்கேயாவது நம்ம அட்டென்ஷன் குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அது கஷ்டம். யூஸ் பண்ண முடியாது. அதனால ம். நம்ம வந்து இங்க ம். குடுக்க வேண்டியத இன்னும் அலர்ட்டா குடுத்துறணும் அப்டின்னே நீங்க நெனைங்க. அது நல்லதுன்னு நெனைக்காதீங்க. இப்ப நடந்த கரெக்ட். சிச்சுவேஷன. என்ன ஆமாமா. நெனச்சுக்கோங்கன்னா, இப்போ ஓ! அத ம். விட்டுட்டோமே! அ ம். இனிமே அதையும் நம்ம பண்ணணும். அதுக்காக இங்க ம். என்ன என்ன ஸ்லோகங்கள் இந்த ஏகாதசி சிந்தனை இல்லாம இருக்கக்கூடாதுன்னுங்கிறத விட, அதோட ம். அத மறந்துட்டோமே! அதுவும் ஒரு முக்கியமான டு டூ லிஸ்ட்ல அதையும் நம்ம வச்சிருக்கணுமே! ஆட் அப்படின்னு பண்ணிக்கணும். உங்கள ஓகே, இன்னும் ஓகே. இன்னும் நம்ம இன்னும் அலர்ட் ஆகணுமே! அப்படின்னு நெனச்சுக்கங்க. ஓகே, ஓகே. காட் த ம். பாயிண்ட். ஓகே ம். ஷுட். ஓகே. சூப்பர் மேம். யாஹ்! தேங்க் யூ. தேங்க் யூ ம். சோ மச். ஹரே கிருஷ்ணா. Hare ஹரே Krishna. கிருஷ்ணா. ம். ஹரே கிருஷ்ணா.